மக்களின் பெருமையானே அதற்கு முனிவர்களும் கண்டு பயந்தோடு அதற்கு முனிவர்களும் கண்டு பயந்தோடு ஓமரன் மகாதேவா அவர் எப்படி என்றால் அவர் எப்படி என்றால் அஜந்தயம் தவமானது அண்டத்திற்கும் ஆகாயத்திற்கும் பஞ்ச அகனி போல் விபிரென்று இருந்தோம். அதை பார்த்து தேவர்களும் கருடகாந்தனார் சித்தி வித்தியானர் அனைவரும் ஓடி சென்று நந்தீஸ்வரன் தெரிவிக்க நந்தியேஸ்வரனும் ஈஸ்வரன் தெரிவிக்க ஈஸ்வரன் தேவத்தின் முழங்கி தேவர்களை அழைத்து ஆனால் சாமி யாராவது அர்ஜுன் தவத்தை அளிக்க முடியுமா தெரிவிக்க அர்ஜுன் தவத்தை அளிக்க முடியுமென கேட்க அப்போது கிழக்கு திசையில இருந்து சூரிய பகவானானவர் நீர் எப்படி அழித்துடன் கேட்க அப்போது சூரிய பகவானானவர் நானும் என்னுடைய 16,000 நேத்திரம் எடுத்து கண்களை விழித்து பார்த்தால் அர்ஜுன் கம்பத்தையும் எடுத்து தாமலகிரியும் தெரிவிக்க அப்போது அண்ணவர் தாமம் கொடுத்து விட்டார். மேற்கத்தில இருந்து வாயுதனானவன் ஓடி சென்று ஆனால் சாமி தங்களுக்கு தாமம் கொடுத்தால் நான் அர்ஜுன் தெரிவிக்க அப்போது நீர் எப்படி அழித்துடன் கேட்க அப்போது வாயு சோழத்தை வீசு வந்தால் அர்ஜுனுக்கு கம்பத்தையும் கிழக்கு சார்பிலை கொண்டு போய் சேர்க்க தெரிவிக்க அப்போது அண்ணவர் தாமம் கொடுத்து விட வடகத்தில் இருந்து அக்னிதேவனானவன் ஓடி சென்று ஆனால் சாமி தங்களுக்கு தாமம் கொடுத்தால் நான் அர்ஜுன் அர்ஜுன் தெரிவிக்க அப்போது நீர் எப்படி அர்ஜுன் கேட்க அப்போது அக்னி சோழத்தை வீசு வந்தால் அர்ஜுன கம்பத்தையும் அதே இடத்தில் எரித்து தாம் தெரிவிக்க அப்போது அண்ணவர் தாமம் கொடுத்து விட தெற்கு இருந்து வருணதேவனானவன் ஓடி சென்று ஆனால் சாமி தங்களுக்கு தாமம் கொடுத்தால் நான் அர்ஜுன் தெரிவிக்க அப்போது அண்ணவருக்கு இது எப்படி அழுத்தி கேட்க அப்போது வருணதேவனானவர் என்னுடைய சோழத்தை வீசி கொண்டு வந்தால் அர்ஜுன் கம்பத்தையும் மேற்கடற்கரை சார்பிலே கொண்டு போய் சேர்க்க தெரிவிக்க அப்போது அண்ணவர்கள் தாமம் கொடுத்து விட 4 தேவர்களும் ஓடி சென்று அவர் திசையில் நின்று அவர் சோழத்தை வருகின்ற போது அடிக்கிற வெயிலுக்கும் வீசுற காத்துக்கும் சரிசமய போயிடுதாம், பெய்கிற மழைக்கும் எரிகிற நெருப்புக்கும் சரிசமய போயிடுதாம். அர்ஜுனன் சுகமாய் இருந்து விட்டாராம். அப்போது நான் தேவர்களும் ஓடி சென்று ஆனால் சாமி அர்ஜுன் தவத்தை யாரால் அழிக்க முடியாது, தாங்களே சென்று அண்ணவருக்கு தாம் கொடுத்து விடுங்கள் என்று தெரிவிக்க அப்போது இடியேந்திர அண்ணவன் ஆனால் சாமி நான் என்ன அர்ஜுன் தவத்தை அழித்து விடுகிறேன் தெரிவிக்க அப்போது ஈஸ்வரன் ஆனவன் நீர் எப்படி அழித்துன்னு கேட்க அப்போது இடியேந்திர ஆனவன் ஆனால் சாமி என்னுடைய 7 இடியும் கூடி ஒரு பெரிய எரிநாள் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு அர்ஜுன் சரசி நேராக நின்று இறங்குகின்ற போது அர்ஜுனையும் அவன் கம்பத்தையும் 2ஆக பிளந்ததையும் தெரிவிக்க அப்போது அண்ணவர்கள் தாமம் கொடுத்து விட இடியேந்திரனும் சத்தியம் செய்தால் என்னை விட்டு தெரிவிக்க அப்போது இடியேந்திரன் ஆனவர் அவ்வாறு சத்தியம் செய்து கொடுக்க அப்போது அர்ஜுனானவர் இடையனை விட்டுவிட இடையனானவர் ஓடி சென்று ஆனால் சாமி அர்ஜுன் தவத்தை யாரால் அழிக்க முடியாது, தாங்களே சென்று அர்ஜுனுக்கு தேவையான பாசத்தை கொட்டு தெரிவிக்க அப்போது ஈஸ்வரனானவர் வேடுவனாகவும் ஈஸ்வரி வேடுத்தியாகவும் நான் வேதங்கள் நான் நாயிலாகவும் விநாயகர் நடப்பள்ளியாகவும் முருகன் கைப்பள்ளியாகவும் மாறிக்கொண்டு அவனை வருத்தாங்க. யார்கள் வினை சிற்பமுகம் ரெண்டு முகம் 4 மறுபட்ட சூரர்கள் வள்ளியை மனமடிந்தவரை முகம் 6
அமர்ந்திருந்த பெருமாளா மானுமே மைனங்கானோ ஈசனுக்கும் போதே ஆனதோர் கனகத்தில் வந்த அறிவில்லா வேடனை விட விட்டு போடா ஆனால் விட பசங்களா நான் என்ன ஈசனை கோரி தவம் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் கானகத்திலே காடி பிள்ளை பிடித்து புசித்து உண்ணக்கூடிய வீட பசங்கள் இவ்விடத்தில் உங்களுக்கு வேலை இல்லை. அப்புறம் போட விட பசங்களா பச்சியாலே நாங்கள் வந்தோம் பன்றியை விட்டு வீடு வனத்தில் எல்லாம் தேடி இந்த பன்றியை நாங்கள் வேட்டையாடினோம். இந்த பன்றி எங்கள் அன்புக்கு தப்பித்து உன்னிடத்தில் வந்து விட்டது. இந்த பன்றியை என்னிடத்தில் கொடுக்க வேண்டும். பசிவு வந்தம் என்றால் பன்றையை விடுவதில்லை. புசிக்காத இறை தேடி பொங்கடான். பசிவு வந்தம் என்றால் பன்றையை விடுவதில்லை. புசிக்காத இறை தேடி பொங்கடான். மகாதேவா ஆனால் பசங்களா இந்த பன்றியோ அபயம் என்று சொல்லி என்னிடத்தில் வந்து விட்டது. ஒரு போதை தரப்போவதில்லை. வேறு பண்டை பிடித்து புசித்து உன்னோட விட பசங்களா இந்த பன்றியை என்னிடத்தில் கொடுத்து விடு. இல்லை என்றால் தவறிச்சு என்று பாராமல் இருவருக்கும் யுத்தம் நடக்கும். சீக்கிரம் கொடுத்து விடு. அப்படியா? இந்த தபசு தன்னை இகழ்ச்சியாக பேச வந்தாய். இந்த தபசு தன்னை இகழ்ச்சியாக பேச வந்தாய். அருகினை வில்ல வாழும் அதிகாரம் பாராய். அருகினை வில்ல வாழும் அதிகாரம் பாராய். மகாதேவா ஆனால் விட பசங்களா எவ்வளவு சொன்ன போதும் இந்த தவத்தை பேசுகிறாய். வீணாக யுத்தத்துக்கு வந்து மடிய வேண்டாம். ஓடி போன விட பசங்களா குடிசைக்கு பாட்டானியும் கூறு போட்டு நானும் தரேன். குடிசைக்கு பாட்டானியும் கூறு போட்டு நானும் தரேன். இருவரும் சேர்ந்து புசி போமாட்டா பசங்களா. நானும் எவ்வளவு சொன்ன போதும் குடிசைக்கு வா என்று அவமான இழியோக பேசுகின்றாய். யுத்தத்துக்கு வந்து மடிய வேண்டாம். ஓடி போயிட பசங்களா. எந்த ஊரு எந்த தேசம் அப்பையிலே எந்த தேசம் அப்பையிலே உன்னுடைய ஊரு பேரு குலம் கோத்திரம் அனைத்தும் எவ்விடத்தில் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தவத்தை விட்டு ஓட வேண்டும். பாட்டி பண்ணன் பெயர் பசுனன் பெயர்
ஆனால் விட பசங்களா என்னுடைய பெயரோ சந்திரகுலத்தில் பிறந்த அர்ஜுன மகாராஜன் கேதரி கிரீடியன் என்று பல நாமதேவன் உண்டுடா. சந்திரகுலம் என்று சொன்னால் தவறியே கேளும். உங்களோட சந்திரகுலம் ஈடுபட்டு போனதடா. உங்களோட சந்திரகுலம் பழுதுபட்டு போன மந்திரத்தால் பெற்றோளாடா குந்தியம்மையாளா ஓம் ஹர மகாதேவா. ஆனால் விட பசங்களா என் தாயாகிய குன்மதியானவள் இளம்பரத்திலே தூர்வாசரிடத்தில் பணிவிடை செய்து வந்தாராம். அப்பணிவிடை மெச்சி தூர்வாசரோ 5 மந்திரங்கள் கட்டு வந்தாராம். அப்போது என் தாயாகிய குன்மதியானவள் மருமமான பின்பு என் தந்தையாகிய பானுமராஜனுக்கு திருமணம் செய்து வைத்தாராம். திருமணம் செய்து வைத்த உடனே என் தந்தையாகிய பானுமராஜனானவர் காட்டுக்கு வேட்டையாடி சென்றாராம். அப்படி வேட்டை சென்ற போது காட்டினிலே அமுத முனிவரும் அவர் மனைவியும் மானூரும் எடுத்துக்கொண்டு இருந்தார்களாம். அப்போது மான் என்று சொல்லி அம்மில் எய்து விட அப்போது அந்த அம்பானது அமுத முனிவர் கைப்பட்டு விட்டதாம். அப்போது மான் என்று சொல்லி என் தந்தையாகிய பானுமராஜன் சென்று பார்க்கின்ற போது அந்த இடத்திலே மான் இல்லாமல் அமுத முனிவராய் இருந்தாராம். அப்போது ஆனால் பானுமராஜனே, நீயோ என்னை எய்து விட்டாய், நீயோ திருமணம் ஆகி ஒரு குழந்தையும் பிறக்கவில்லை, நீயோ உன் மனைவிடம் சேரவில்லை, அப்படி உன் மனைவிடம் சேர்ந்தால் உன் தலை 16 சுத்தாக போக வேண்டும் சொல்லி சாபம் விட்டாராம். அப்போது என் தந்தையாகிய பானுமராஜனவர் வீட்டுக்கு வந்து என் தாயாகிய குந்தமதி இடத்திலே விசாரணை மட்டும் உட்கார்ந்தாராம். அப்போது ஆனால் சாமி காட்டுக்கு வேட்டையாடு சென்றீர்கள், இப்போது விசாரணை மட்டும் உட்கார்ந்து காரணம் என கேட்க வம்சத்தில் 5 குழந்தைகளை பெற்றோர்கள் தெரிவித்தாராம். அப்போது என் தந்தையாகிய பானுமராஜன் சரி என்று சொல்ல அப்போது யமதர்மராஜன் நினைத்து ஒரு மந்திரத்தை ஓத என் அண்ணாவாகிய தர்மனதன் பிறந்து விட்டார். வாயுதேவனை நினைத்து ஒரு மந்திரத்தை ஓத என் அண்ணாவாகிய பீமசேனன் பிறந்து விட்டான். தேவேந்திரன் நினைத்து ஒரு மந்திரத்தை ஓத நான் பிறந்து விட்டேன். அஸ்வினி தேவன் சொல்லக்கூடிய தேவவம்சத்தினால் என் தம்பிமாராகிய நகுலும் சகாதேவன் இருவரும் ஆமுடியமார் 5 பேர் இந்த உலகத்துல எங்கேயும் உண்டாடா? தவறிச்சே பயிலு எங்கேயா கண்டுபிடிச்சா போடா பயமா பால் பாத்துக்கலாம். ஆனால் விட பசங்களா, ஆனால் விட பசங்களா, நாங்களும் என் கையில் இருக்கின்ற போது பாஞ்சால நகரத்திலே ஏற்படுத்தி விட்டார்களாம். அப்போது எனக்கு மாமாவான கிருஷ்ணதேவரானவர் வந்து எங்களிடம் தெரிவிக்க நாங்களும் பயணமாகி பாஞ்சால போகின்ற போது நானே அண்ணாவை பீமசேனனும் சென்று வில்லை வளைத்து திரௌபதியை மனமுடித்து கொண்டு வந்து பின்னால் நிறுத்திவிட்டு என் தாயாகிய குந்தமையிடம் சென்று நாயமல்ல அர்ஜுனனோ கண்டை கோபித்து தன்னை விட்டு தன்னி வாரா மகாதேவா கொள்ளும் புள்ளைய போல கோபித்து அர்ஜுனனும் கொள்ளும் புள்ளைய போல கோபித்து அர்ஜுனனும் நானே வடன் பொன்முடி மேலே நானே வடன்
பொன்முடி மேலே மகாதேவா ஐயா இருந்த புஷ்பம் ஐயா இருந்த புஷ்பம் தான் எடுத்து தச்சே மூன்று புஷ்பம் தான் எடுத்து தச்சே மகாதேவா என்ற பூஜை செய்தே மகாதேவா ஈஸ்வரா என்ற பூஜை செய்தே மகாதேவா அப்போ எப்படி என்றால் அர்ஜுனானவர் மறுபடியும் சென்ற போது புஷ்பம் எல்லாம் வேடன் முடிமையில் இருந்தாம். அதை பார்த்து இது என்ன ஆச்சரியம், நான் செய்த புஷ்பம் எல்லாம் வேடன் முடிமையில் இருக்கிறது. அப்போது வேடுவராய் வந்தவன் ஈஸ்வரன் தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி விழுந்து கும்பிட்டிருப்பார் போது வேடுவராய் இருந்தவன் மாகியாய் போய்விட்டதாம். அதை பார்த்து புலம்புறதன் காண்க வில்லை முறித்துக் கொள்வேன் ஈஸ்வரனே வில்லாடித்ததெல்லாம் சிவனே வில்லை முறித்துக் கொள்வேன் ஈஸ்வரனே கையினால் அடித்ததெல்லாம் சிவனே நான் கையை முறித்துக் கொள்வேன் ஈஸ்வரனே நாவினால் சொன்னதெல்லாம் சிவனே என்னாவை முறித்துக் கொள்வேன் ஈஸ்வரனே நாவினால் சொன்னதெல்லாம் சிவனே நாவை முறித்துக் கொள்வேன் ஈஸ்வரனே மகாதேவா அவர் எப்படி என்றால் அர்ஜுனானவர் செய்த தவறுகள் எல்லாம் பொறுத்து மன்னிப்பு என்ற போது ஈஸ்வரனானவர் ஏறிக்கொண்டு தவணை வருது காண்க மனதை சோதிக்கும்படியாக எண்ணம் கொண்டு உன்னை நான் சோதித்தேன், உன்னை மெச்சினேன். நீ கேட்ட வரங்களையும் வாக்கு பதங்களையும் கொடுத்திருக்கிறேன். நீ ஜெயித்து சிரஞ்சீவியாக வாழ்வாயன் அர்ஜுனா. அப்படியா வந்த தேவர்கள்லாம் ஓ மரகரான் வந்த தேவர்கள்லாம் வந்த தேவர்கள்
மகாதேவா ஒரு 10-15 தாலி எனக்கு ஒண்ணு கூட இல்லப்பா இல்ல நான் எடுத்துறேன் ஒரே வச்சுக்கிறேன் நீ வாங்கினியா కలిసేదేందియా సరే சுத்தமா எடுமா போட்டு வாதிகார் பின்னாடிக்கிறாள் வாதிகார் எங்கிட்ட இருக்கிறாரு அப்படி கொஞ்சம் வெளியே அந்த மரம் ஊத்திட்டுமா தரத்துல ஒரு ஓரமா ஊத்து குறுக்க ஊத்த வேண்டாம் ஊத்திட்டு நில்லுங்கம்மா ஏமா அஜன் மகன் நில்லுங்கய்யா நில்லுங்கல்லாம் கோடி தாய் நீங்க ஊர்ல சோறு இல்லையா போ பாதிரி போயாச்சு ஜோடி பாதிரி போயாச்சா ரெண்டு பேரும் அவங்கள மாறிக்கிறீங்களே அப்படியே ரவுண்டா எடுத்து சிந்தான வராது ஆண்டாண்ணா மரம் வாங்க மாட்டாங்க போல வாக்கி போட்டு வாங்க முடியும்
நாளைக்கு தான் ஃபுல்லாக எடுக்கிறது. நாளைக்கு 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். நாம ஒரு 5 நாள் எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க. சரிங்க.